வணக்கம். நம்ம இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து அப்ல தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் 1961 பாயிண்ட் அப்ல போயிருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ் மார்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 79,117 பாயிண்ட் இருக்கு சென்செக்ஸ். அதாவது இனிமேல் இந்த அப்போட இன்னைக்கு 2000 பாயிண்ட் அப்ல போயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் தான் இருக்கேன். எல்லாரும் நான் கேட்கறதுனா எதுல, அதாவது எப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாரும் கேட்பாங்க. அதாவது எப்ப இன்வெஸ்ட் பண்ணா எல்லா நேரமும் நல்ல நேரம் தாங்க. அது அப்ல போகும்போதோ டவுன்ல போகும்போது வெயிட் பண்ண வேணாம். எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களால எவ்வளவு அஃபோர்டபிள் முடியுமோ, 500 ரூபாவோ இல்ல 1000 ரூபாவோ 10,000 ரூபாவோ இல்ல லட்சம் ரூபாவோ மாசம் மாசம் ஏதாவது எஸ்ஐபி பண்ண முடிஞ்சா அந்த அமௌண்ட் பண்ணுங்க. மூணாவது பாயிண்ட், எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டா இல்ல மியூச்சுவல் ஃபண்டா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும். ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்ட் சொல்றேன். இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லக்கூடிய இந்தியா நிப்பான் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவ்ரி இயர் 15 to 17% growth தருது. கண்டிப்பா உங்களோட முதலீடு நிச்சயமா வளரும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் சொன்னதுல டவுட் இருந்தா என்னோட கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ so much for watching this video. Bye.